வணக்கம். தேன் பிஸ்னஸ்ஸு ஸ்டாப் பண்ண போகிறேன். ஹனி பிஸ்னஸ்ஸு நிப்பாட்ட போகிறேன். என்னென்னா இப்போது 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். புதிய தேன் வந்திருக்கு, விலை கம்மி பண்ணி தரேன்னு. அது பார்த்து நிறைய கால் வந்துச்சு, நிறைய ஆர்டர் வந்துச்சு. அது வேறு நிறைய அனுப்புனேன். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோன் கால் வந்து நம்ம பேசினதில் ரொம்ப அந்த நிப்பாட்டி வேண்டிய சூழ்நிலை. அந்த ஃபோன் காலை கேட்டுட்டு வேறு வழி இல்லை, நிப்பாட்டிடுவோம், பிரச்சனை இல்லை. அதுக்காக இந்த வீடியோ என்னென்னா, ஃபோன் பண்ணி ஒரு இந்த தேன் பெட்டி வச்சு தான் இங்கே கன்னியாகுமரியோட விவசாயம் பண்ணுவாங்க, தேன் தொழில். அப்போ அந்த பெட்டி வச்சு ஒரு தேன் விவசாயம் தொழில் பண்ணிகிட்ருக்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரிலாம் விலை கம்மி பண்ணி கொடுக்காதீங்க, எங்கள் தொழிலில் ரொம்ப பாதிப்பாகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆள். அப்புறம் ஒரு ஆள் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வெளியூரில் வேலைக்கு போகிறாரு, தங்கி இந்த வேலை பார்க்குறாரு. அப்போ இவர் இங்கே கன்னியாகுமரி எங்கள் மாவட்டத்துலேருந்து அங்கே வேலைக்கு போகும்போது கொஞ்சம் தேன் கொண்டு போயிரு, அவருக்கு தெரிஞ்ச அங்கே உள்ள சரௌண்டிங்கில் மக்களுக்கு விற்கிறதுக்காக. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. இது தேனுக்கு மட்டும் இல்லை, மட்டிப்பழம் அதுக்கும் கிடச்சிருக்கு. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேன் ஃபேமஸ். அதனால் இங்கேருந்து போகிறவங்க அங்கே ஒரு வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன கமிஷன் போட்டு அவர் விற்கிறாரு. அப்போ அவர் சொல்லிட்டு, அண்ணா இவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்காதுங்க, கொஞ்சம் விலை ஏற்றி கொடுங்க, இப்படி பண்ணால் எங்களுக்கு எல்லாம் சேல்ஸ் இருக்காதண்ணா, நான் ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு அவர் சொன்னார். அவரோட நிலைமையை சொன்னார். ஓகே, அப்படி ஒரு ஆள். அப்புறம் 3வது ஒரு ஆள், இதுதான் ரொம்ப பாதித்தது. ஒரு ஹேண்டிகேப்பு, ஒரு மாற்றுத்திறனாளி ப்ரோ, கிறிஸ்து ராஜா அவரோட பேர். அவர் வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப அவரோட ஃபீலிங்கெல்லாம் சொன்னார். பாவமாக இருந்துச்சு. என்னென்னா அவர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கிற இந்த தேனை அப்புறம் வேறு ஒரு சில பொருட்களெல்லாம் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் சொன்னார், ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் விலை குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சேல்ஸே இருக்காதுண்ணா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பேசினார். ஏன்னா அவர் சொன்னார், உங்களுக்கு கை கால்லாம் ஏன்னா நமக்கு கை கால் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு சின்ன பொருளெல்லாம் வாங்க போயிறியா, இதுக்கு என்ன ஒரு பைக் இருந்தால் நம்ம ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு மூலப்பொருட்கள், அதாவது ஒரு பாக்ஸ் பண்ணுற ஐட்டம், ஒரு பாட்டில் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் அவருக்கு அப்படி போக முடியாது. ஆனால் எனக்கு அப்படிலாம் போக முடியாது. நான் ஒரு வண்டி பிடிச்சா ஆனால் எல்லாத்துக்கும் போகணும். ஒரு பொருள் எடுக்க இருந்தாலும் சரி, கொடுக்க வந்தாலும் சரி, பார்சல் பண்ணால் எல்லாமே ஒரு வண்டி பிடிச்சா போக வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா எனக்கு எல்லாம் அந்த ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைண்ணா. அதனால் நீங்கள் விலை குறைச்சி கொடுத்தா எனக்கு வண்டி வாடகை இதெல்லாம் கொடுக்கணும்னா அது எனக்கு சேல்ஸு ஆகாது, அப்படி இப்படி ரொம்ப விஷயம் சொன்னார். உண்மைதான். ஏன்னா எனக்கு வந்து கை காலெலாம் நல்லா தான் இருக்குது. நான் ஏதாவது கூலி வேலை செஞ்சால் பிழைச்சிடுவேன். ஆனால் அவரை மாதிரி உள்ள ஆளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. கூலி வேலை செஞ்சு கூட பிழைக்க மாட்டேன். யாரும் கூலி வேலை கொடுப்பாங்களா, வேலைக்கு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவரோட கஷ்டத்தை நிறைய சொன்னார். அதெல்லாம் கேட்டுட்டு சரி நம்ம அவருக்கு இது பண்ணக்கூடாது, அதனால் நம்ம தேன் பிஸ்னஸை நிப்பாட்டிடுவோன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்துட்டேன். நானே தொடங்கினது ஒரு நாட்டுக்காக ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் வர லாபத்தில் தான் அந்த பாட்டு அதை போடணுன்னு ஒரு பிளான் பண்ணி அதான் ஃபஸ்ட்டு தேன் தொழில் தொடங்கினது. அது இப்படி வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணி கொண்டாட நினச்சிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமே இந்த பாட்டிலெலாம் பார்த்திங்க, அந்த பாட்டில் புதிய பாட்டில் இதேமாதிரி ஒரு 32 பாட்டில் இனி பேலன்ஸ் இருக்குது. இந்த 32 பாட்டில் காலி அரைச்சோட நான் தேன் தொழில் நிப்பாட்டிடுவேன், தேன் இருக்காது. அப்புறம் இது வாங்கினது எவ்வளோ மிச்சம் இல்லை பாட்டில். அது மட்டும் இல்லை, இப்போ தான் புதுசாக அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸு இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இந்த பாக்ஸு தேன் போட்டு அனுப்புறதுக்கு நம்ம கொரியர் இதில் வந்து அனுப்புகிறோம். இப்படி போட்டு இதுக்குள்ளே போட்டு இப்படி இப்போ தான் புதிய பாக்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் பாட்டில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பாக்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. சரி போட்டு பரவாயில்ல, வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யோசிச்சு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரோ நம்மள்ட்ட பேசினது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு எதிராக அவரோட பிஸ்னஸுக்கு நம்ம ஒரு குறுக்கின மாதிரி இருந்துச்சு. அதனால் வேண்டாம், தொழிலை விட்டுருவோம், இதுக்கு அந்த இதை விட்டுருவோம், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் பார்ப்போம். அதனால் தேன் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம். இப்போ தேனில் நெல்லிக்காய் பண்ணலாம், தேன் போட்டு நெல்லிக்காய், இல்லைனா தேனில் இந்த இதெல்லாம் போட்டுறாங்களே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எதாவது போட்டு பண்ணலாம். அவரோட தொழிலமும் பாதிப்பு இல்லாமல் ஏதாவது முடியுமா பண்ணுவோம், இல்லைனா மொத்தத்தில் விட்டுருவோம், அவ்வளோதான். ஆனால் தற்காலம் இப்போதைக்கு இந்த தேனை இந்த 32 பாட்டிலோட நான் நிப்பாட்டுறேன், அதுதான் முடிவு. அதனால் கடைசி உள்ள யாருக்கா தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணுங்க, 32 பாட்டிலோட முடியும். இதுதான் அதுக்கோட காரணம். அந்த ஒரு ஆள் 2 எல்லோரும் பேசுனாங்க, அது கொஞ்சம் பாதிச்சிருச்சு, நிப்பாட்டுவோம். இதுக்காக அந்த வீடியோ. சரி நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த வேறு ஏதாச்சும் யோசிச்சுட்டா இருக்கேன். வேறு ஏதாச்சும் ப்ராடக்டை இது பண்ணி கண்டிப்பாக லான்ச் பண்ணி அந்த பாட்டை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகிறேன்.
நம்ம தொடங்கினதே அதுக்காக தான், பாட்டுக்காக தான். நாட்டுக்காக ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்காக ஒரு பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபத்தை பண்ணி அந்த லாபத்தை எடுத்து நம்ம அந்த பாட்டுக்கு பண்ணுறோம். அதுதான் நம்மளோட எய்மும். அது பாட்டில் கண்டிப்பாக பாட்டு இறங்கும். வேறு ஏதாவது தேன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணோம். அந்த லாபத்தில் நம்ம சாங்கை ரிலீஸ் பண்ணுறோம். அதில் குறியாக இருக்கேன், வெறியாக இருக்கேன். நல்லா சப்போர்ட் பண்ணி, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுங்க. தேன், கருப்பட்டி, புளி எல்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போது நம்ம கருப்பட்டி காலி, தேன் இந்த 32 பாட்டிலோட அதுவும் முடியும். கதம் அடுத்தது புளி மட்டும் கொஞ்சம் இருக்குது. புளி அது போகுது, இப்போ கொஞ்சம் ஆர்டர் வந்திருக்கு, அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் புளி யாருக்கான்னு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ நன்றி இதுவரை சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, நம்ம பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, அப்புறம் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பார்ப்போம், அடுத்தடுத்த ப்ராடக்டை சீக்கிரமாக நான் கொண்டு வரேன். பார்ப்போம், பை.